வேலை இடமாற்றம் கண்டிப்பா நிறைய பேருக்கு வரதுக்கான சான்ஸுகள் நிறைய இருக்கு. நான் காரணம் சொல்லிடுறேன். இந்த சுக்கிர பகவான் பாருங்க, நேரா அவர் எங்க பாக்குறாருன்னா 3ஆம் இடத்த முயற்சியை பார்ப்பாரு. சுக்கிர பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்க எடுத்து பார்க்கும்போது ரோஹிணி சந்திரனுடைய காலில் போற 11ஆம் வீட்டு அதிபதி காலில் போறாரு. அது இல்லாம சனி பகவான் ராசி அதிபதி உடைய 6ஆம் வீட்டு அதிபதி வேலைக்குள்ள ஸ்தான அதிபதி உங்க ராசியை பார்க்கிறாரு. குருவுடைய பார்வை நல்லா பாருங்க. குருவுடைய பார்வை 6ஆம் இடத்துல விழுவுது. அப்ப நிறைய பேருக்கு வேலை உத்தியத்துல ஒரு சேஞ்ச் கொடுத்து நல்ல ஒரு மாற்றமான வேலை கிடைச்சிருக்கணும். இப்ப கிடைக்க போது பாருங்க. நல்ல வேலையை அனுகூலமான வேலை கண்டிப்பா ஒரு இடம் மாறணும். ஒரு இட பிரச்சனையை கொடுக்கும், ஒரு குழப்பத்தை கொடுக்கும், ஒரு தடுமாற்றத்தை கொடுக்கும். நிறைய ஒரு தடங்களா இருக்கும் பாருங்க. ஏன்னா அவர் 8ஆம் இடத்துல இருக்கும்போது எதிர்பாராத ஒரு கழகத்தை சந்திக்கணும்னு சொல்லி அமைப்பு வந்து நீங்க எப்படிப்பட்ட கணக்கு வழக்கு கொடுத்தா சரி, இந்த கணக்கு வழக்கை சூப்பரா பிரெயின் அழகா யூஸ் பண்ணி அழகா செயல்பாடு பண்ணுவாங்க. ஏன்னா அறிவுக்கு உகந்த ராசி, புத்திசாலியான ராசி. யார்கிட்ட எப்படி பேசணும், எந்த காரியத்தை பேசி எப்படி சாதிக்கணும். தொழில்ல ஒரு வீழ்ச்சியை சந்திக்கணும். எப்படி தொழில்ல ஒரு வீழ்ச்சியை சந்திக்கணும். அதோடைய மாமனார் மாமியார் உறவுகளை ஒரு ஒரு குழப்பத்தை சந்திக்கணும். உங்களுடைய பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்துல வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய அந்தஸ்து கௌரவத்துல ஒரு குறைச்சல் ஒரு பிரச்சனை உண்டு ஆகும். நல்லா பாருங்க. வருமான கிரகம் போய் 8ஆம் இடத்துல மறைஞ்சு போச்சு. இப்ப ஆட்சி பலம் இருந்தா 11ஆம் தேதிக்குள்ள எங்கேயாச்சும் ஒரு காசு பணம் எங்கேயாச்சும் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த பணத்தை நீங்க திருப்பி கேளுங்க, அந்த பணத்தை கிடைக்கும். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி வாழ்க்கையில எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? வாழ்க்கையில எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? ஆசையான பயிற்சி வருஷத்துல 2 வாட்டி இந்த சுக்கிர பகவான கிரக பயிற்சி, ஆட்சி பெற்ற கிரக பயிற்சி. நல்லா பாருங்க. இவ்வளவு நாள் வரைக்கும் சுக்கிர பகவான் ஒரு வாடகை வீட்டுல அந்த சொந்த வீட்டுக்கு சுக்கிர பகவான் வர்றாரு. அது மட்டும் இல்லைங்க, இந்த சுக்கிர பகவான் பயிற்சி வந்து மே மாசம் 11ஆம் தேதி வரை அந்த பயிற்சி இருக்குது. ரொம்ப நாளா கிடையாது. மே மாசம் 11ஆம் தேதி வரை அந்த கொஞ்ச காலம் மட்டும் தான் அவர் நிற்பார். ஒரு மனிதனுக்கு சுக்கிர பகவான் வந்தா திடீர் ஜாக்பட் யோகம் அடிக்குன்னு சொல்லுவாங்க. எப்படி சுக்கிர திசை வந்தா, சுக்கிர புத்தி வந்தா ஏன் நம்ம ஜாதகத்தை எடுத்து போய் பாக்குறோம். ஒரு மனிதனுக்கு மகாலட்சுமி யோகத்தை காட்டுறது சுக்கிர பகவான் வர்றார். அப்படி ஒரு சுக்கிர பகவான் ஆட்சி பலமாக. அது மட்டும் இல்லாம கால சக்கரத்தின் 5ஆம் வீட்டு சூரிய பகவான் உச்சத்துல உட்கார்ந்துருக்காரு. எப்படி தலைமை பொறுப்பு கிரகம் உச்சம், ஆசை கலை கிரகம் ஆட்சி பலம். இது எல்லாமே எப்படிப்பட்ட யோகத்தை 12 ராசிக்கு கொடுக்க போகுது. ஆசை இல்லாத மனிதன் கிடையாது. மனைவி, குடும்பம், பொருளாதாரம், வருமானம், திடீர் யோகம், ஆடம்பர சொகுசுகாரு, சொகுசு பங்களா, வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷன், நம்ம ஆசைப்பட்ட விஷயத்தை அடையக்கூடிய அமைப்பு கிரகமான சுக்கிர பகவான் ஆட்சி பலத்தை உட்கார்ந்துருக்காரு. தலைமை கிரகான சூரிய பகவான் உச்சத்துல உட்கார்ந்துருக்காரு. இது எப்படிப்பட்ட யோகம் 12 ராசி கொடுக்க போகுது. தயவு செய்து சொல்றேன், உங்க ஜாதகத்துல தசா புத்தியை பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுங்க. இது கொஞ்ச நாள் மட்டும்தான் அந்த யோகம் இருக்கும். உங்க நட்சத்திரத்துக்கும் இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது. அன்பார்ந்த கன்னி ராசி என்பர்களே, பொதுவாக கன்னி ராசி கால சக்கரத்தின் 6வது ராசி கன்னி ராசி. எப்படி கால புருஷனுடைய 6வது கன்னி ராசி. எதுலையுமே ஒரு டேலண்டான குணம், அறிவான குணம் இந்த ராசியில பிறந்தா அதிகமா இருக்கும். பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க கன்னி ராசிக்காரங்க. ஏன்னா இந்த ராசியுடைய தன்மை அப்படி. பல ஆங்கில யோசிப்பாங்க. ஒரு குழந்தை போல் ஒரு குணம் இருக்குங்கிறாங்க. இந்த ராசியில பிறந்தா குழந்தை மாதிரி குணம் இருக்கும். ஒரு அன்பா பேசுவாங்க, ஒரு ஆக்டிவிட்டா இருப்பாங்க, ஒரு அறிவா இருப்பாங்க. நீங்க எப்படிப்பட்ட கணக்கு வழக்கு கொடுத்தா சரி, இந்த கணக்கு வழக்கை சூப்பரா பிரெயின் அழகா யூஸ் பண்ணி அழகா செயல்பாடு பண்ணுவாங்க. ஏன்னா அறிவுக்கு உகந்த ராசி, புத்திசாலியான ராசி. யார்கிட்ட எப்படி பேசணும், எந்த காரியத்தை பேசி எப்படி சாதிக்கணும், திறமையான குணம் இந்த கன்னி ராசி இருக்கும். ஏன்னா எப்போதுமே சரி, உத்தியோகம், பிசினஸ், வேலை இதை பத்தி ரொம்ப சிந்தனை அதிகமா உங்ககிட்ட உணர்வுகள் அதிகமா இருக்கும் அப்படின்னா. அப்படிப்பட்ட கன்னி ராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி நல்லா பார்த்துக்கணும். உங்களுக்கு சுக்கிர பகவான் என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு நல்லா தெரிஞ்சு. இது 1 மாசம் மட்டும்தான், கரெக்டா 28 நாள் மட்டும்தான். மே மாசம் 11ஆம் தேதி வரை தான் இந்த பயிற்சியுடைய காலங்கள். எப்படி மே மாசம் 11ஆம் தேதி வரை. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு சுக்கிர பகவான் பார்த்தா 2ஆம் வீட்டு அதிபதி. 2ஆம் இடத்துல என்ன இருக்கு? தனம், வாக்கு, உங்களுடைய பேச்சுத்தன்மை 2ஆம் இடம், பணம் 2ஆம் இடம், பொருள் 2ஆம் இடம், இடம் 2ஆம் இடம். இது எல்லாமே 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானம் பாங்க 2ஆம் இடம். அந்த அப்படிப்பட்ட அதிபதியாக அவர் வர்றாரு. அவர் போய் நேரம் 9ஆம் இடத்துல ஆட்சி பலமாகிறார். எப்ப 9ஆம் இடத்துல ஆட்சி பலமாகிறார். 9ஆம் இடங்கிறது நம்முடைய பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவாங்க. எப்படி நம்முடைய 9ஆம் இடங்கிறது நம்முடைய பாக்கியஸ்தானம். நம்ம என்ன பாக்கியம் பண்ணியிருக்கோம். 5ங்கிறது பூர்வ புண்ணியம், 9ங்கிறது பாக்கியம். பாக்கியம்னா ஒண்ணும் கிடையாது, நம்ம எதிர்பார்க்காம நடக்கிறது தான் இந்த 9ஆம் இடம்.
ஒரு விஷயம் நம்ம ஒரு காரியத்துல இறங்கணும், அது எதிர்பார்க்காம நடக்கணும். இது 9ஆம் இடத்துல, அந்த இடத்துல அவர் ஆட்சி பலமாகி சூரிய பகவானுடைய நட்சத்திரத்துல போய் அப்புறம் சந்திர பகவானுடைய நட்சத்திர போறாரு. எப்படி சந்திரனுடைய லாபஸ்தான அதிபதி சாரத்துல அவர் போறாரு. ஒண்ணு இல்ல, இப்ப சுக்கிரவான் 8ஆம் இடத்துல இருந்தாரா என்ன பண்ணிருப்பார், யாருடைய பிறப்பு இது எல்லாத்துக்கும் எடுத்துக்காதீங்க, தயவு செய்து சொல்றேன். இது ஒரு பொது பலனை மட்டும் எடுத்துங்க. உங்க ஜாதகத்துல ஜாதகத்தை பார்க்காம இந்த பலனை எடுக்க வேண்டாம். இது சரியா பொருந்தி வராது. உங்க ஜாதக திசாபுத்தியை பார்த்துட்டு போய் எடுங்க, கரெக்டா இருக்கு. சில பேருக்கு நான் சொல்லக்கூடிய பொது பலன் கரெக்டா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, சில பேர் சரியாக இல்லை. அப்ப ஜாதகத்துல திசாபுத்தி மாறி இருக்கும்போது அங்க பலன்கள் மாறுபடும், வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்னா இப்ப ஒண்ணும் இல்ல, 2ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல இருந்தாருன்னா பேச்சுல ஒரு பிரச்சனை இருக்கும், இடத்துல ஒரு யார் கன்னிராசி சொல்றேன், இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கும். நீங்க ஏதாச்சும் சொல்லுவீங்க, அவங்க ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுவாங்க. அதே மாதிரி படிப்பு கல்வியிலும் சரி, இப்ப எக்ஸாம் எழுதுறாங்க பாத்தீங்களா, ஒரு குழப்பம் தடுமாற்றம் இது மாதிரி கொடுக்கும். நிறைய பேர் உங்களுடைய அப்பாவுடைய உடம்பு இருக்கு பாத்தீங்களா, உங்க அப்பாவுடைய உடம்பு, அடுத்து உங்களுடைய பொருளாதார வருமானங்கிறது போய் 8ஆம் இடத்துல பார்க்கும்போது இங்க ஒரு பிரச்சனை கொடுக்கும். இன்கம் வருமானத்தை சேமிக்க விடாம ஒரு தடங்களை கொடுக்கும், ஒரு இட பிரச்சனையை கொடுக்கும், ஒரு குழப்பத்தை கொடுக்கும், ஒரு தடுமாற்றத்தை கொடுக்கும், நிறைய ஒரு தடங்களா இருக்கும் பாருங்க. ஏன்னா அவர் 8ஆம் இடத்துல இருக்கும்போது எதிர்பாராத ஒரு கலகத்தை சந்திக்கணும்னு சொல்லி அமைப்பு வந்துடும். அப்பா சைடோ அம்மா சைடோ இல்லை இட சதையோ பூமி சைடோ சொத்து சைடோ ஏதோ ஒரு வில்லங்கம், ஒரு பேச்சால ஒரு ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது, இது மாதிரி நிறைய நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு யாருக்குன்னா இந்த கன்னி ராசிக்கு வந்துடும். அது இல்லாம உங்களுடைய ராசி அதிபதியான புதன் பகவான் நீசத்துல இருந்தார். நல்லா தெரிஞ்சு, நீசமா இருந்தவே மருத்துவமனைக்கு நீங்க போயிடணும்னு அர்த்தம். எப்படி மருத்துவ செலவு நம்ம பண்ணணும், தொழில்ல ஒரு வீழ்ச்சியை சந்திக்கணும், எப்படி தொழில்ல ஒரு வீழ்ச்சியை சந்திக்கணும், அதோடைய மாமனார் மாமியார் உறவுகளை ஒரு ஒரு குழப்பத்தை சந்திக்கணும், உங்களுடைய பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்துல வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய அந்தஸ்து கௌரவத்துல ஒரு குறைச்சல் ஒரு பிரச்சனை உண்டு ஆகும். எல்லாம் வேலை உத்தியோகத்துல நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய வேலை உத்தியோகஸ்தான அதிபதி சனி பகவான் வந்து நேரா செவ்வாய் பகவானை மாட்டிட்டார். 3க்கும் 8 கூட சேர்ந்து இருக்கும்போது வேலை உத்தியோகத்தை திடீர்னு உங்களை வேலையை விட்டு நிப்பாட்டி இருப்பாங்க. இப்ப இடையில நான் சொல்ல 1 மாசம் 1.5 மாசத்துல கடனோ பகையோ எதிரியோ இல்லை வேலையை நிப்பாட்டக்கூடிய அமைப்பு, இல்லை வேலை உத்தியோகத்தில் ஒரு பிரச்சனையை பார்க்கக்கூடிய அமைப்பு, ஒரு தாய்மாம உறவு, உங்களுடைய குழந்தைகளுக்கு நிறைய செலவுகள், திருமண தடையை பார்க்கக்கூடிய அமைப்பு, நம்முடைய படிச்ச படிப்பு வேலை இல்லாத ஒரு அமைப்பு, இது மாதிரி ஒரு நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு யாருடைய ஜாதகத்துல சனி பகவானோ, எப்படி சனி பகவானோ சுக்கிர பகவானோ புதன் பகவான், அந்த 3 கிரகம் சரியில்லைன்னா நான் சொன்ன விஷயத்தை நீங்க கேட்டு பாருங்க. கன்னி ராசிக்கார அதை மறுப்பே சொல்ல மாட்டாங்க, ஆமாங்க இருந்துச்சு அப்படிங்கிற வார்த்தை மட்டும் தான் சொல்லுவாங்க, தவிர வேற எந்த வார்த்தையும் அவங்க சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளவு தடங்களை அவங்க சந்திக்கிறாங்க. சனி பவன் யாருக்கு ஜாதகத்துல சரியில்லையோ கண்ட சனி கண்ட பிரியா பிடிச்சு எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாம உங்க வாழ்க்கையில அப்படியே தடங்கள் பண்ணி வச்சிருக்கு. நீங்க எடுத்து பாத்துக்கோங்க. நான் ஓப்பனா சொல்றேன், சனி பவன் சரியில்லைன்னா நிறைய கண்டத்தை நீ சந்திக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது கன்னி ராசிக்காரங்க, அதிக ஜாதகம் கொடுத்தாங்க, அதிக சப்போர்ட் பண்ணாங்க, அதிக சப்ஸ்கிரைப் கொடுத்தாங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மரமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்ப ஏன் நல்லது நடக்க போகுது தெரியுமா? என்னை பொறுத்தவரை வருமான பொருளாதார பிரச்சனை உங்களுக்கு எப்போதுமே குறையே இருக்காது, குறை வராது. நல்லா பாருங்க, வருமான கிரகம் போய் 8ஆம் இடத்துல மறைஞ்சு போச்சு. இப்ப ஆட்சி பலமா இருந்தா 11ஆம் தேதிக்குள்ள எங்கேயாச்சும் ஒரு காசு பணம் எங்கேயாச்சும் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த பணத்தை நீங்க திருப்பி கேளுங்க, அந்த பணம் இப்ப கிடைக்கும். இது நீங்க எழுதி வச்சுங்க, கன்னிராசிக்காரங்க கண்டிப்பா எழுதி வச்சுங்க. பணம், பொருள், நகை, இடம், ஏதாச்சும் ஒரு வில்லங்கத்துல இருக்கு, ஒரு பிரச்சனை ஒரு கழகத்துல இருக்குன்னா இது இப்ப போய் நீங்க கேளுங்க, சாதகமா வரும், அவ்வளவுதான். வருமானம் குறை இல்லாம இருக்கும். கொஞ்சமாச்சும் கடன் அடைப்பீங்க, உங்களுக்கு தலைக்கு மேல கடன் இருக்கு, எங்கேயாச்சும் லோன் கேட்குறீங்க, அந்த லோனை இப்ப சரி பண்ணுவீங்க. கொஞ்சம் கடன் பிரச்சனை இப்ப சரியாகும். அதுக்கான நேரம் அந்த வீட்டு அதிபதி ஆட்சி பலமா இருக்கலாம், நல்லா இருக்கும். அப்பா சொத்து அம்மா சொத்து தாத்தா சொத்துல வில்லங்கம் ஒரு கேஸ் ஒரு முடிவுக்கு வரும். இதுதான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருக்கணும், இப்ப சொல்றேன் உங்களுக்கு. வேலை இடமாற்றம் கண்டிப்பா நிறைய பேருக்கு வரதுக்கான சான்ஸுகள் நிறைய இருக்கு. நான் காரணம் சொல்லிடுறேன். இந்த சுக்கிர பகவான் பாருங்க, நேரா அவர் எங்க பாக்குறாருன்னா 3ஆம் இடத்த முயற்சியை பார்ப்பாரு. சுக்கிர பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்க எடுத்து பார்க்கும்போது ரோஹிணி சந்திரனுடைய காலில் போற 11ஆம் வீட்டு அதிபதி காலில் போறாரு. அது இல்லாம சனி பகவான் ராசி அதிபதி உடைய 6ஆம் வீட்டு அதிபதி வேலைக்குள்ள ஸ்தான அதிபதி உங்க ராசியை பார்க்கிறாரு. குருவுடைய பார்வை நல்லா பாருங்க, குருவுடைய பார்வை 6ஆம் இடத்துல விழுவுது. அப்ப நிறைய பேருக்கு வேலை உத்தியத்துல ஒரு சேஞ்ச் கொடுத்து நல்ல ஒரு மாற்றமான வேலை கிடைச்சிருக்கணும். இப்ப கிடைக்க போது பாருங்க, நல்ல வேலையை அனுகூலமான வேலை, கண்டிப்பா ஒரு இடம் மாறணும் அப்படிங்கிற பிளான்ல இருப்பீங்க, கண்டிப்பா மாத்திருவீங்க. வேலை கிடைக்காத இருக்கும், வேலை உத்தியோகம் கிடைச்சிரும். இது அடுத்த நிகழ்வுகள் கண்டிப்பா உங்களுக்கு இருக்குது. திருமணத்துள்ள கணவன் மனைக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் தடங்கள்லாம் இருக்காது. திருமண வாழ்க்கை சந்தோஷமா இருப்பீங்க, கணவன் மனை ஒற்றுமையா இருப்பீங்க. இதை பத்தி கவலைப்படலாம். குழந்தை பாக்கியம் கிடைச்சிச்சா இப்ப இல்ல கிடைக்க போகுதா? கண்டிப்பா கிடைக்கும். நான் காரணம் சொல்லிடுறேன், வேற ஒண்ணும் கிடையாது. சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆயிட்டாரு. அவர் நேரம் உங்க ராசியை பார்க்குறா. அப்ப நான் குழந்தைய கொடுக்க போறேன். யாரு? கன்னிராசி சொல்றாரு, நான் உனக்கு குழந்தைய கொடுக்க போறேன், ஆசையை நிறைவேற்ற போறேன், ஏதோ மனசுக்குள்ள ஆசை வச்சிருக்கேன் நிறைவேற்ற போறேன். ஒன்னும் இல்ல, கலைத்துறை இசைத்துறைன்னா பாருங்க பட்டைய கலப்போம்.
ஃபர்ஸ்டே சொல்லிட்டு கடன் பகை இருக்காது, நீங்க கவலைப்படாதீங்க, நிம்மதியா இருப்பீங்க. இப்போ கொஞ்சம் நிம்மதி கிடைச்சிருக்கும், இல்லைன்னா இந்த சுக்கிர பேச்சை கண்டிப்பா கிடைக்கும். சில பேருக்கு ஜாதகம் சரியில்லைன்னா, தசாபதி சரியில்லைன்னா கண்டிப்பா பிரச்சனை தான். அதனால ஜாதகத்தை பாருங்க பாருங்க நம்ம எல்லா வீடியும் சொல்ல காரணம். உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த வச்சு ஜாதகம் இல்லையா, பிறந்த தேதி பிறந்த வச்சு ஜாதகத்தை பார்த்துக்குங்க. இப்போ சொந்தமா தொழில் பண்ணணும் ஆசை தான் நிறைய பேர் பண்ணிக்கோங்க, அது என்னுடைய கருத்து. ஏன்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. நல்லா பாருங்க, 4க்கும் 7க்குரிய நிவர்த்தி ஆயிட்ட மனைவி பேர்லயோ இல்லை கணவன் பேர்லயோ தொழிலை போட்டு ஆரம்பிக்க செம்மையா இருக்கும். தொழில எந்த ஒரு தடங்களும் வராது. சனி பவன் நல்லா இருந்தா நீங்க தொழிலை ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம். உங்களுடைய மாமனார் மாமியார் உறவு எல்லாருமே சரி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்தை பத்தி ஹெல்த்தை பத்தி நீங்க கவலைப்படலாம். ஹெல்த் சூப்பரா இருக்கும், நல்ல ஒரு மாற்றம் வரும். படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசாங்கம் சம்பந்தப்பட்டது அரசியல் நிறைய பேருக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்காத நேரம் செம்மையா இருக்கு. இப்ப நட்சத்திர பலம் பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி திடீர் லாட்ரி உங்களுக்கு கிடைக்காதுன்னு கேட்குறீங்களா கன்னிராசியர், கண்டிப்பா எடுத்துருங்க. நான் ஏன் எடுக்க சொல்றேன் தெரியுமா? உங்களுக்கு காரணம் தெரியுதா? நல்லா பாருங்க, வருமானம் காசு பணத்துக்குள்ளதான் ஆட்சி பலத்துல இருக்கு. அப்ப ஜாதகத்துல பார்த்து எந்த நம்பர் ராசி என்னோ கண்டிப்பா எடுத்து பாருங்க, படிக்கும். ஒரே காரணம், நான் காரணம் சொல்லிட்டேன். எப்படி 9ஆம் இடத்துல வெளிநாடு வெளியூர் ஸ்தானத்துல சுக்கிரன் ஆட்சி பலம், 2ஆம் வீட்டு அதிபதி அவர் தான். அப்ப காசு பணத்தை கொடுக்கணும். இப்ப பொருளா கொடுக்கணும், நகையா கொடுக்கணும், இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயம் கொடுக்கணும். கண்டிப்பா நல்லா இருக்கும், எடுங்க, கண்டிப்பா மூவ் பண்ணுங்க, செம்மையா இருக்கும். அது ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, கலைத்துறை இசைத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். ஏன்னா கெட்டதை சொல்ல முடியல, நிறைய நல்ல விஷயம் தேடி வருது. இப்ப நட்சத்திர பலம் பார்க்கும்போது இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் நல்லா பாருங்க, உத்திரம். தைரியம் தன்னம்பிக்கை பயங்கரமா இருக்கும். எல்லாத்துலயும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, எதுலையும் வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் தான் இவங்கள்ட்ட பிடிச்ச விஷயமே. நீங்க கவலைப்படாம நீங்க எல்லாமே உங்க பக்கம் ஜெயம் தான். எப்படி எல்லாமே உங்களுக்கு ஜெயம் தான், எல்லாமே வெற்றி தான். நான் காரணம் சொல்லிடுறேன். உடைய ராசி அதிபதியான சூரிய பகவான் நல்லா பாருங்க, உடைய நட்சத்திர அதிபதியான சூரிய பகவான் 8ஆம் இடத்துல எப்படி உச்சத்துல விபரீத ராஜயோகர், கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம். 12ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் இடத்துல அது ராஜயோகமா மாறும். அப்போ ஒரு குழப்பம், தடுமாற்றம், விரைய செலவு, நிறைய பிரச்சனை பார்ப்பீங்க. ஆனா இனிமே பார்க்க மாட்டீங்க. ஏன்னா ஒரு சுயசாரம் வாங்கி கார்த்திகை செல்லம் போறாரு. இப்ப இந்த சுக்கிர பயிற்சியில பாருங்க, நான் சொல்றது மே மாசம் 14ஆம் தேதிக்குள்ள அவர் சூரியனுடைய சாரத்துல போறாரு. சூரியனோட கார்த்திகை நட்சத்திரம் தான். அப்ப நிறைய பேருக்கு நிறைய ஒரு மாற்றங்கள், வேலை மாற்றங்கள், உத்தியோக மாற்றம், வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, ஒரு வழக்குல நீங்க பார்த்து ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள், கணவன் ஒற்றுமை, படிப்புகளில் ஒரு மாற்றம், தொழில ஒரு மாற்றம், நிறைய ஒரு விஷயம், நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு இப்ப சாதகமாக இந்த சுக்கிர பயிற்சியில மே மாசம் 14ஆம் தேதிக்குள்ள கார்த்திகை வருது. நல்ல ஒரு டைமா இருக்கு. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது கார்த்திகை நட்சத்திரம் தான். எதுவுமே நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுடைய நீதி உங்களுக்கு நீங்க செஞ்ச தர்மமும் உங்களுக்கு நிறைய கை கொடுக்கும், நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும். அடுத்து அஸ்த நட்சத்திரம், பயங்கரமான கற்பனையான குணம். எப்படி பயங்கரமான கற்பனையா குணம், நிறைய கலைகளை விரும்பக்கூடிய குணம், பயங்கரமான திறமையான குணம், ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருக்கக்கூடிய குணம் நிறைய இருக்கும் அஸ்தத்துல பிறந்தாரு. இப்ப எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா இருக்கு. அஸ்தத்துல பிறந்த எல்லாமே அற்புதமா இருக்கு. நினைச்ச காரியம் எல்லாமே சக்சஸ். இப்படி நினைச்ச காரியம் எல்லாமே சக்சஸ் ஆகும், நீங்க கவலைப்படாதீங்க. நான் காரணம் சொல்லிடுறேன். சுக்கிரபகவான் ரோஹி நட்சத்திரத்துல போகும்போது லாபம், வருமானம், பொருளாதாரம், பெருமண்ட பணம், இன்கம், ஆசிரியர் வேலை, அடுத்து உணவுத்துறை, இசைத்துறை, கலைத்துறை எல்லாத்துலயும் பயங்கரமான ஒரு வெற்றி உங்க பக்கம் இருக்கு. ஜாதகத்தை மட்டும் நீங்க பாத்துக்கங்க, தசாபதியை மட்டும் பாத்துங்க, நிறைய ஒரு வெற்றிகள் தேடி வரும். நீங்க எதிர்பார்த்த லாபங்கள், வருமானங்கள், வேலை உத்தியத்துல ஒரு ப்ரொமோஷன், தொழில ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக செயல்பாடு பண்ணும். இந்த நேரத்துல பாருங்க, சுக்கிர பேச்சு யோகத்தை கொடுக்கும். அடுத்து சித்திரை நட்சத்திரம், தைரியம் தன்னம்பிக்கை தான். எதுலையுமே யாரா இருந்தாலும் வா போட்டு பாத்துக்கலாம், என்கிட்ட திறமை இருக்கு, முடிஞ்சா என்கிட்ட மோதிப்பாரு அப்படிங்கிற திறமை உங்கள்ட்ட பிடிச்ச விஷயம். ரொம்ப நான் லைக் பண்றது சித்திரை நட்சத்திரம். பயங்கரமான திறமையான குணம் இருக்கும். பயங்கரமான ஒரு திடீர்னு ஒரு முடிவை எடுத்து அதை ஜெயிச்சுட்டு தான் வரணுங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும். உங்களுடைய வெற்றி உங்க கையில் இப்ப இருக்குது. ஏன்னா சனிபோட சேர்ந்து இருக்காரு. வேலை உத்தியோகம் கிடைச்சிருக்கணும், இல்லை வேலை உத்தியோகத்தில் ஒரு பிரச்சனையை பார்த்துருக்கணும். இதெல்லாம் தடங்கள் நீருங்க போது, கடன் பிரச்சனை சரியாக போது, உடம்பு ஆரோக்கியம், ஹெல்த்தை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். இப்போ கொஞ்சம் சேஞ்சுக்கு நடக்கும். நிறைய ஒரு மாற்றங்கள், நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கங்கள், திருமணம், அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு இந்த யூனிஃபார்ம் வேலை பார்க்குறவங்க, கட்டிடத்துறை, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, நெருப்பு சார்ந்த வேலை, அடுத்த டிரைவர் வேலை, இது இந்த ஷேர் மார்க்கெட்டிங், இதெல்லாம் நிறைய பேர் நீங்க இருப்பீங்க. நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும், நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா உண்டு. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி கன்னி ராசியை பொறுத்தவரை களை கட்டக்கூடிய பயிற்சியாகவே அமைகிறது.